இந்த மாசத்துல நான் என்னெல்லாம் பண்ணலாம், இதை நாங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதை என்னெல்லாம் பண்ணலாம், இதை தவிர்ப்பது இல்லைன்னா இது பண்றதுக்கு என்ன ஒரு நிகழ்வு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து பித்ரு வழிபாடுங்கிறது பண்ணலாம். ஒரே மாசத்துல 2 அமாவாசை வர்றது ரொம்ப விசேஷம். பித்ரு வழிபாடு இந்த மாசத்துல பண்ணணுமானா பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணலாமானா 2 மாசத்துல, ஒரு மாசத்துல 2 பௌர்ணமி வர்றதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதங்களில் பண்ணலாம். அதே மாதிரி நான் வேற ஏதாட்டி பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து அந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம், சிலருக்கு வந்து பூமி தானம் கொடுத்தாதான் உங்களுடைய தோஷ பரிகாரம் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு செண்டோ இல்லைன்னா ஒரு எதுவோ பூமி தானம் யாருக்காட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா இந்த மலை மாசத்துல, இந்த அதிக மாசத்துல தானம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தானம், ஹோமம், அதே மாதிரி விரதம் அப்படிங்கிறது எடுக்கலாம். விரதம் எப்படி இருக்கணும்னா